வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் ChatGPT யூஸ் பண்ணி கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும் கீவேர்ட் எவ்ரிவேர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் இருக்கக்கூடிய ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் விட்ஜெட்டை யூஸ் பண்ணி தான் இந்த கீவேர்ட் ரிசர்ச்சை பண்ண போகிறோம் அப்படிங்களா. ஸோ கீவேர்ட் ரிசர்ச்ன்றது வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு கண்டென்ட் எழுத போகிறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டுக்கு வந்து பிரைமரி கீவேர்டு என்ன கீவேர்டாக செட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு செகண்டரி கீவேர்டு என்ன கீவேர்டை செட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டிக்கலை ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது ஒரு பிரைமரி கீவேர்டை சூஸ் பண்ணுறப்போ அந்த பிரைமரி கீவேர்டுன்றது வந்து டோட்டலாக அந்த ஆர்டிக்கலுக்கான ஒரு சீட் கீவேர்டாக இருக்கும் அல்லது மெயின் கீவேர்டாக இருக்கும் அப்படிங்களா. ஸோ அந்த கீவேர்டை செலக்ட் பண்ணுறப்போ நம்ம அதோட சர்ச் வால்யூம் பார்ப்போம், அதோட காம்படிஷன் பார்ப்போம், இதெல்லாம் செக் பண்ணி பார்த்து தான் அந்த பிரைமரி கீவேர்டை செட் பண்ணுவோம் ரைட்டிங்களா. அப்போ ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னா பிரைமரி கீவேர்டுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த பிரைமரி கீவேர்டுக்கு வந்து எப்படி வந்து கீவேர்டு ரிசர்ச் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இந்த பர்டிகுலர் வீடியோவில் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் என்ன பார்த்தீங்கன்னா கீவேர்ட் எவ்ரிவேர் எக்ஸ்டென்ஷன் ரைட்டிங்களா. ரைட், இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தவரை நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 4 டெம்ப்ளேட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி. கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னா ஒரு கீவேர்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கீவேர்டுக்கான கேட்டகரி என்ன, அந்த கீவேர்டு என்ன, கீவேர்டுக்கான சர்ச் இன்டென்ட் என்ன, அந்த கீவேர்டுக்கான டைட்டில் என்ன, அந்த கீவேர்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன, இது எல்லாமே நம்ம ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணலாம் ரைட்டிங்களா. அந்த டெம்ப்ளேட் பேர் தான் கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டை வந்து ChatGPTயில் வந்து கீவேர்ட் எவ்ரிவேர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் மூலமாக எப்படி யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட்டுக்கான அல்லது நம்மளோட கீவேர்டுக்கான ஸ்ட்ராட்டஜி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னாக்கா சர்ச் இன்டென்ட் ஃபார் கீவேர்டு. ஒரு கீவேர்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கீவேர்டோட சர்ச் இன்டென்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ சர்ச் இன்டென்ட் பொறுத்தவரை there are 4 டைப் ஆஃப் சர்ச் இன்டென்ட் இருக்குது. ஒன்று வந்து இன்ஃபர்மேஷனல், இன்னொன்று வந்து நேவிகேஷனல், டிரான்சாக்ஷனல், கமர்ஷியல். அப்போது நம்ம ஒரு கீவேர்டு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கீவேர்டு வந்து எந்த பர்டிகுலர் சர்ச் இன்டென்ட்டில் மேட்ச் ஆகுது அப்படின்றத இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. தேர்ட் டெம்ப்ளேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் கீவேர்ட்ஸ். ஸோ ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் சொல்லலாம், அதர்வைஸ் செகண்டரி கீவேர்ட்ஸ் கூட சொல்லலாம். ஒரு பிரைமரி கீவேர்டு நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய செகண்டரி கீவேர்ட்ஸ்லாம் என்ன, அந்த செகண்டரி கீவேர்ட்ஸோட சர்ச் இன்டென்ட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் தேர்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் ஃபோர்த் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா லாங் டெயில் கீவேர்டு. ஸோ ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்னா நீங்கள் பிரைமரி கீவேர்டு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியமாக சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிரைமரி கீவேர்டு வந்து லாங் டெயில் கீவேர்டு ஆகணும், ஷார்ட் டெயில் கீவேர்டு ஆகக்கூடாது ரைட்டிங்களா. ஏன்னா ஷார்ட் டெயில் கீவேர்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அதிகமான இம்ப்ரெஷன் கொடுக்கும், பட் கன்வர்ஷன் கிடைக்காது. பட் லாங் டெயில் கீவேர்டை பொறுத்தவரை உங்களுக்கு கம்மியான இம்ப்ரெஷன் தான் கிடைக்கும், பட் உங்கள் பிஸ்னஸ்க்கான ப்ராஃபிட் எடுத்து கொடுக்கும் ரைட்டிங்களா. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் கண்டென்ட் ரைட்டர் ஆகட்டும், மோஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஓனர் ஆகட்டும் லாங் டெயில் கீவேர்டு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஷார்ட் டெயில் கீவேர்டை கம்பேர் பண்ணுறப்போ ரைட்டிங்களா. அப்போது ஒரு கீவேர்டுக்கான லாங் டெயில் கீவேர்ட்ஸை வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத இந்த பர்டிகுலர் ஃபோர்த் டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. இந்த 4 டெம்ப்ளேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரைட்டிங்களா. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ChatGPT யூஸ் பண்ணி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த எக்ஸ்டென்ஷன் பேர் பார்த்தீங்கன்னா கீவேர்ட் எவ்ரிவேர் எக்ஸ்டென்ஷன். இந்த கீவேர்ட் எவ்ரிவேர் எக்ஸ்டென்ஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் போய்க்குங்க ரைட்டிங்களா. உங்கள் ப்ரௌசரில் போய்ட்டு keywordeverywhere.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பர்டிகுலர் விண்டோ வந்து ஷோ ஆகும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு 2 விதமான பட்டன் இருக்கும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு பட்டன் பார்த்தீங்கன்னாக்கும் இன்ஸ்டால் ஃபார் க்ரோம், செகண்ட் பட்டன் பார்த்தீங்கன்னாக்கும் இன்ஸ்டால் ஃபார் ஃபயர்ஃபாக்ஸ்னு இருக்கும். ஸோ சப்போஸ் நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் கீவேர்ட் எவ்ரிவேர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்களாக்கும் கீவேர்ட் எவ்ரிவேர் எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும் ரைட்டிங்களா. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ப்ரௌசரில் ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னாக்கும் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பட்டன் ஷோ ஆகும். இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த கீவேர்ட் எவ்ரிவேர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் வந்து இங்கே ஷோ ஆகும். அதை பின் பண்ணிக்கங்க ரைட்டிங்களா. பின் பண்ணதுக்கப்புறம் இப்போ ChatGPT ஓப்பன் பண்ணுங்கள். ChatGPT ஓப்பன் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் ரெஃபர்ஸ் பண்ணிங்களாக்கும் கீவேர்ட் எவ்ரிவேர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட் பட்டனும் நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் கண்டினியூ அப்படின்ற கீவேர்ட் எவ்ரிவேர் பட்டனும் உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த 2 பட்டனும் ஷோ ஆனாலேயும் நீங்கள் கீவேர்ட் எவ்ரிவேர் எக்ஸ்டென்ஷன் வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம் ரைட்டிங்களா. ஃபஸ்ட்டு ChatGPT இல்லாமல் இந்த கீவேர்ட் எவ்ரிவேர் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம கீவேர்ட்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, லாங் டெயில் கீவேர்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு செகண்டரி கீவேர்டு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு கீவேர்டு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ரிலேட்டட் கீவேர்ட்ஸ், அதுக்கான லாங் டெயில் கீவேர்ட்ஸ், அதுக்கான பீப்புள் ஆல்சோ ஆஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் இந்த கீவேர்ட் எவ்ரிவேர் எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். நான் டெமோக்காக நான் எடுத்த கீவேர்டு பார்த்தீங்கன்னாக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். இந்த பர்டிகுலர் கீவேர்டை நான் டைப் பண்ணுறேன். ஒன்ஸ் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கான ரிசல்ட் எல்லாம் இந்த பர்டிகுலர் பேஜில் ஷோ ஆகும். அதே டயத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும்
கீவேர்ட் எவ்ரிவேர் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணனால எனக்கு இந்த கே அப்படின்ற ஒரு லோகோ வந்து ஷோ ஆகும். ரைட்டுங்களா? அது கீழே அப்படியே கீழே ப்ரௌஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் காட்டுது. ரைட்டுங்களா? ஸோ நான் டைப் பண்ண கீவேர்டுக்கான ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகுது. தட் இஸ் என்னோட மெயின் கீவேர்ட் ஆர் சீடு கீவேர்ட் பார்த்தீங்கன்னாக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். அதுக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கும் ஃப்ரீ ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்ஸ் பை கூகுள், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃப்ரீ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃப்ரீ வித் சர்டிஃபிகேட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன்லைன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கூகுள். ஸோ இது மாதிரி எனக்கு ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் நிறையா கொடுக்குது. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னாக்கும் பீப்புள் ஆல்சோ சர்ச் ஃபார், திஸ் இஸ் கால்டு பீப்புள் ஆல்சோ ஆஸ்க்னு சொல்லலாம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 4 to 5 கீவேர்ட்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் லாங் டெயில் கீவேர்ட்ஸ், நான் டைப் பண்ண கீவேர்டுக்கான லாங் டெயில்ஸ் கீவேர்ட் ஃபுல்லாக இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் வந்து எனக்கு கொடுக்கும். ரைட்டுங்களா? அப்போ ஒன்ஸ் நீங்கள் இங்கேயே எல்லா கீவேர்டும் கெட் பண்ணிக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டெம்ப்ளேட்டை பொறுத்தவரை கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு கீவேர்டுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி கெட் பண்ணுறது அப்படின்றத இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ChatGPT போய்க்குங்க. ChatGPTயில் போய்ட்டு கீவேர்ட் எவ்ரிவேர் டெம்ப்ளேட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னாக்கும் டிஃபால்ட்டாக சூஸ் கேட்டகரி இருக்கும். அதில் வந்து SEO அப்படின்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப் கேட்டகரி பொறுத்தவரை கீவேர்ட் ரிசர்ச் அப்படின்ற இந்த பர்டிகுலர் சப் கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கங்க. டெம்ப்ளேட்டை பொறுத்தவரை கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிங்களாக்கும் இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்ற இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிரியேட் அ கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி ஃப்ரம் யுவர் சீடு கீவேர்ட். சீடு கீவேர்ட் என்னன்னா உங்களோட பிரைமரி கீவேர்டு தான் சீடு கீவேர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன கீவேர்டு டைப் பண்ணுறீங்களோ அந்த கீவேர்டுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து இது கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? செக் பண்ணி பார்க்கலாம். என்னோட சீடு கீவேர்டை பொறுத்தவரை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல டோட்டல் கீவேர்ட்ஸ்னு கேட்குறாங்க. நம்ம ஜென்ரலாக வந்து இந்த பர்டிகுலர் கீவேர்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்ற கீவேர்டை நான் என்டர் பண்ணுறப்போ எனக்கு வந்து ரிலேட்டட் கீவேர்ட்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் பீப்புள் ஆல்சோ சர்ச் ஃபார் இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மியான கீவேர்டு தான் கொடுத்துச்சு. பட் எனக்கு ChatGPTயில் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் கீவேர்ட்ஸ் வந்து நான் 50, 10, 100 இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். எனக்கு நான் என்ன டாபிக் கொடுத்தனோ அல்லது என்ன சீடு கீவேர்டு கொடுத்தனோ அதுக்கான மோர் நம்பர் ஆஃப் கீவேர்ட்ஸ் நான் கெட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அந்த இடத்துல டெமோக்காக 10 கொடுத்துக்கிறேன். 10 கொடுத்துட்டு இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் வந்து நான் ரீட் பண்ணி பார்க்குறேன். ரைட்டுங்களா? ரீட் பண்ணி பார்க்குறப்ப நான் கொடுத்த இன்புட்டுக்கு ரெலவெண்ட்டாக தான் இந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸிக்யூட் டெம்ப்ளேட் கொடுத்தேன் அப்படின்னா நான் என்ன சீடு கீவேர்டு கொடுத்தனோ அந்த சீடு கீவேர்டுக்கான ஒரு 10 கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு ஜென்ரேட் பண்ணும். ரைட்டுங்களா? செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் கொடுத்த கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கான கேட்டகரி ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு காலம் பார்த்தீங்கன்னாக்கும் கீவேர்டு கேட்டகரி. கீவேர்டு கேட்டகரி பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஆன்லைன் கோர்சஸ். இந்த கேட்டகரியில் வாட் டைப் ஆஃப் கீவேர்ட், அதோட சர்ச் இன்டென்ட் என்ன, அதோட டைட்டில் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் கோர்சஸ் அப்படின்னா அதோட கீவேர்டு பார்த்தீங்கன்னாக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆன்லைன் கோர்ஸ். அதோட சர்ச் இன்டென்ட் பார்த்தீங்கன்னாக்கும் இன்ஃபர்மேஷனல், டைட்டில் பார்த்தீங்கன்னாக்கும் மாஸ்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வித் அவர் ஆன்லைன் கோர்ஸ். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கும் சர்டிஃபிகேஷன். ஸோ இங்கே என்ன கேட்டகரி இருக்கோ அதுக்கு ரெலவெண்ட்டாக தான் கீவேர்ட் ஜென்ரேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கேட்டகரி பார்த்தீங்கன்னாக்கும் சர்டிஃபிகேஷன் இருந்துச்சுனாக்கும் கீவேர்டு பார்த்தீங்கன்னாக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன் இருக்கும். சப்போஸ் கேட்டகரி பிகினர்ஸ் இருந்துச்சுனாக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் பிகினர்ஸ் இருக்கும். ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னா ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்கும். அப்போது இந்த கேட்டகரியாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு கீவேர்டாக இருக்கட்டும், சர்ச் இன்டென்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நான் கொடுத்த சீடு கீவேர்ட் அல்லது பிரைமரி கீவேர்டை பேஸ் பண்ணி தான் இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். ரைட்டுங்களா? அப்போ நான் இங்கே 10 தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் 30, 40, 50 அப்படிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கேட்டகரி, அதுக்கான கீவேர்ட், அதுக்கான டைட்டில், டிஸ்கிரிப்ஷன். இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கும் அடிஷனலாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுனா, சப்போஸ் நீங்கள் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி கண்டென்ட் எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? அப்போது இந்த கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட் மூலமாக நம்ம வந்து ஒரு கீவேர்டுக்கான கேட்டகரி, கீவேர்ட், சர்ச் இன்டென்ட், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இந்த 5 இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? செகண்டாக பார்க்கக்கூடிய டெம்ப்ளேட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும் சர்ச் இன்டென்ட் ஃபார் கீவேர்ட்ஸ். ஸோ ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த செட் ஆஃப் கீவேர்ட்ஸ்க்கான சர்ச் இன்டென்ட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூகுளில் போய்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ எனக்கு கிடைச்ச கீவேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் லாங் டெயில் கீவேர்ட்ஸை பொறுத்தவரை there are different type ஆஃப் லாங் டெயில் கீவேர்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த கீவேர்டுக்கான சர்ச் இன்டென்ட்லாம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கீவேர்டை காப்பி பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ஒன்ஸ் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு எக்ஸல் ஷீட்டில் போய்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். எக்ஸல் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இப்போ இந்த கீவேர்டை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? காப்பி பண்ணிட்டு இந்த கீவேர்டுக்கான சர்ச் இன்டென்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ChatGPT ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு நியூ சாட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கேட்டகரியை பொறுத்தவரை SEO செட் பண்ணிங்க. சப் கேட்டகரியை பொறுத்தவரை கீவேர்ட் ரிசர்ச் வச்சுட்டு டெம்ப்ளேட்டை பொறுத்தவரை கெட் சர்ச் இன்டென்ட் ஃபார் கீவேர்ட்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு யுவர் கீவேர்ட்ஸ் இருக்கா, இந்த யுவர் கீவேர்ட்ஸ்ன்ற இடத்துல நீங்கள் கொடுக்கக்கூடிய பல்க் ஆஃப் கீவேர்ட்ஸ்க்கு உண்டான சர்ச் இன்டென்ட் என்ன அப்படின்றத இது கொடுக்கும். ரைட்டுங்களா? ஸோ ஒன்ஸ் என்னோட கீவேர்ட்ஸ் ஃபுல்லாக நான் பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் டெம்ப்ளேட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுறேன். நான் என்னென்ன கீவேர்ட்லாம் கொடுத்தனோ அந்த கீவேர்டுக்கான சர்ச் இன்டென்ட் ஃபுல்லாக அதை ஜென்ரேட் பண்ணுது. ரைட்டுங்களா? செக் பண்ணி பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன்லைன். ஸோ இந்த கீவேர்டுக்கான சர்ச் இன்டென்ட் பார்த்தீங்கன்னாக்கும் இன்ஃபர்மேஷன் கீவேர்ட் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபீஸ், இது பார்த்தீங்கன்னாக்கும் கமர்ஷியல். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் டெல்லி, திஸ் இஸ் அ இன்வெஸ்டிகேஷனல். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃப்ரீ, இன்ஃபர்மேஷனல். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கொல்கட்டா, இன்வெஸ்டிகேஷனல். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் ஹைதராபாத், இன்வெஸ்டிகேஷனல். ஸோ நான் என்னென்ன கீவேர்ட்லாம் கொடுத்தனோ அந்த கீவேர்டுக்கான சர்ச் இன்டென்ட்டை இது ஜென்ரேட் பண்ணணும் ரைட்டுங்களா. சப்போஸ் இந்த கீவேர்டை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கீவேர்டு வேணும்னு நினச்சிங்களாக்கும் இதில் ஜஸ்ட் ப்ளீஸ் கண்டினியூ கொடுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் இந்த பர்டிகுலர் கீவேர்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்களாக்கும் எக்ஸ்பேண்ட் கொடுக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டெம்ப்ளேட் என்னென்னு பார்த்தீங்களாக்கும் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ். ஒரு சீடு கீவேர்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த சீடு கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய மற்ற கீவேர்ட்ஸ் என்ன, அதோட சர்ச் இன்டென்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களாக்கும் ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ChatGPT போய்க்குங்க. ChatGPTயில் போய்ட்டு நியூ சேட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீவேர்டு எவரிவேரோட டெம்ப்ளேட் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கேட்டகரி வந்து SEO, சப் கேட்டகரி கீவேர்டு ரிசர்ச் வச்சுட்டு டெம்ப்ளேட்டை பொறுத்தவரை யூ ஹவ் டு செலக்ட் தி ரிலேட்டட் கீவேர்ட் ஜென்ரேட்டர். ஸோ இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா கெட் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் வித் சர்ச் இன்டென்ட் ஃப்ரம் யுவர் சீடு கீவேர்ட்ஸ். நீங்கள் என்ன சீடு கீவேர்டு கொடுக்குறீங்களோ அந்த சீடு கீவேர்ட்ஸ்லேருந்து அதுக்கான ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் ஃபுல்லாக இது ஜென்ரேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் டைப்பிங் சீடு கீவேர்ட்ஸை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்ற கீவேர்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ரிலேட்டட் கீவேர்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டோட்டல் கீவேர்ட்ஸை பொறுத்தவரை 40 கொடுத்துருக்காங்க. நான் டெமோ பர்பஸ்க்காக ஒரு 20 கொடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ நான் என்ன கீவேர்டு கொடுத்தனோ அந்த கீவேர்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் ஃபுல்லாக ஒரு 20 கீவேர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட்டை நான் இன்புட்டாக கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் எக்ஸிக்யூட் டெம்ப்ளேட் கொடுத்தனாக்கும் அதுக்கான அவுட்புட் வந்து ஜென்ரேட் பண்ணும் ரைட்டுங்களா. ஸோ நான் என்ன கீவேர்டு கொடுத்தனோ அந்த கீவேர்டுக்கான ரிலேட்டட் கீவேர்ட்ஸ் ஃபுல்லாக இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அதுக்கான சர்ச் இன்டென்ட்டும் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய டெம்ப்ளேட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும் லாங் டெயில் கீவேர்ட்ஸ். ஸோ ஒரு கீவேர்டை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கீவேர்டுக்கான லாங் டெயில் கீவேர்டை மட்டும் தான் நம்ம எடுத்து கண்டென்ட் எழுதணும். ஏன்னா லாங் டெயில் கீவேர்டில் தான் அதிகமான ப்ராஃபிட்டை கொடுக்கும். ஷார்ட் டெயில் கீவேர்டு வந்து ஒன்லி உங்களுக்கு இம்ப்ரெஷன் மட்டும் தான் கொடுக்கும் ரைட்டுங்களா. அப்போ ஒரு சீடு கீவேர்டு எடுத்துக்கிட்டு அந்த சீடு கீவேர்டுக்கு ரெலவெண்ட் ஆகக்கூடிய லாங் டெயில் கீவேர்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கோ டு ChatGPT, செலக்ட் நியூ சேட், டெம்ப்ளேட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கேட்டகரியை பொறுத்தவரை SEO செட் பண்ணுங்கள். சப் கேட்டகரியை பொறுத்தவரை கீவேர்டு செட் பண்ணிக்கோங்க. டெம்ப்ளேட்டை பொறுத்தவரை லாங் டெயில் கீவேர்ட் ஜென்ரேட்டர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு சீடு கீவேர்டு என்னவோ அதை டைப் பண்ணுங்கள். நான் இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு டைப் பண்ணுறேன். டோட்டல் கீவேர்டு வந்து இங்கே 40 வச்சுக்கிறேன் ரைட்டுங்களா. ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டை ரீட் பண்ணி பாருங்கள். தென் செலக்ட் தி எக்ஸிக்யூட் டெம்ப்ளேட். ஸோ நம்ம என்ன கீவேர்டு கொடுத்தோமோ அந்த கீவேர்டுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய லாங் டெயில் கீவேர்ட்ஸை ஃபுல்லாக இது ஜென்ரேட் பண்ணும் ரைட்டுங்களா. ஸோ ஒவ்வொரு கீவேர்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன்லைன். ஸோ என்னோட மெயின் கீவேர்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தான். அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கொடுத்தனாக்கும் அதுக்கான லாங் டெயில் கீவேர்டு பார்த்தீங்கன்னாக்கும் பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். லாங் டெயில் கீவேர்டு வந்து மோர் தென் 3 வேர்ட்ஸ்க்கு மேலே வந்தாலே அதுக்கு லாங் டெயில் கீவேர்டு தான் ரைட்டுங்களா. ஸோ நான் கொடுத்த இன்புட் கீவேர்டு பார்த்தீங்கன்னாக்கும் 3 வேர்டு தான் இருந்தது. பட் எனக்கு ஜென்ரேட் பண்ணக்கூடிய லாங் டெயில் கீவேர்டு பார்த்தீங்கன்னாக்கும் 4 வேர்டு இருக்குது ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் செகண்டை பாருங்கள். இதுலேயும் பாருங்கள் 4 கீவேர்டு இருக்குது. தட் இஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃபார் பிகினர்ஸ். ஸோ நான் கொடுத்த 3 வேர்டு கீவேர்டுக்கு பதிலாக இது லாங் டெயில் கீவேர்டு ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணுது. அந்த லாங் டெயில் கீவேர்டுக்கு உண்டான சர்ச் இன்டென்ட்டோட சேர்த்து எனக்கு ஜென்ரேட் பண்ணுது ரைட்டுங்களா. ஸோ இந்த கீவேர்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த கீவேர்டு வந்து உங்கள் ஆர்டிக்கல் எழுதணும் அந்த கீவேர்டை நீங்கள் உங்கள் ஆர்டிக்கலில் டைட்டிலாக செட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. தட்ஸ் இட். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தவரை ஒரு கீவேர்டு ரிசர்ச் பண்ணுறதுக்கு ChatGPTயில் வந்து கீவேர்ட் எவ்ரிவேர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் மூலமாக அதில் இருக்கக்கூடிய ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் விட்ஜெட் யூஸ் பண்ணி எப்படி வந்து கீவேர்டு ரிசர்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 4 டெம்ப்ளேட்டை பற்றி நம்ம இன்டெப்த்தாக பேசியிருக்கோம் ரைட்டுங்களா. ஸோ ஒரு கீவேர்டு ரிசர்ச் பண்ணுறப்போ இந்த 4 டெம்ப்ளேட்டுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. கீவேர்ட் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், கீவேர்டு கொண்டு நான் சர்ச் இன்டென்ட்டை கிட் பண்ணுறதா இருக்கட்டும், ரிலேட்டட் கீவேர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், லாங் டெயில் கீவேர்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த 4 டெம்ப்ளேட்டை நீங்கள் கீவேர்டு ரிசர்ச் பண்ணுறப்போ கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் பிஸ்னஸ்க்கான ஒரு பெஸ்ட்டு கீவேர்டு அல்லது உங்களோட கண்டென்ட்டுக்கான பெஸ்ட்டு கீவேர்டை இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் வீடியோ பொறுத்தவரை இந்த 4 டெம்ப்ளேட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ChatGPT யூஸ் பண்ணி another ஃப்ரூட்ஃபுல் இன்ஃபர்மேஷன் எப்படி கெட் பண்ணுறது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until that, signing off, Digital Vishnu.